உராங்குட்டான் காலேஜுக்கு போச்சுன்னு சொல்லி படிச்சிருந்தான். அது உண்மையிலே போச்சா? உண்மையிலே காலேஜ் போச்சு. இதை ஒரு அம்மாவா இருந்து பார்த்துக்கிட்டவங்க ஹச் லின் மைல்ஸ் அப்படின்ற ஒரு பெண் மானுடவியலாளர், அதாவது ஆந்த்ரோபாலஜி. அவங்க ப்ரொஃபஸரா இருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கும்போது அப்படியே இந்த உராங்குட்டானையும் அதாவது சாண்டக்கையும் கூட்டு போய் அதுக்கு பாடங்கள். 35 பேர் ஒரு கிளாஸ்ல இருந்தாங்கன்னா இந்த உராங்குட்டானோட சேர்த்து 36 பேர் அந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸும் உராங்குட்டான் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டியா, சாப்பாடு வேணுமா, எப்படி அந்த மாதிரி. இந்த உராங்குட்டானும் அடிக்கடி வெளியே போறது, மரத்துல கட்டடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருக்கும். அப்படியே இதுக்கு செமஸ்டர் எக்ஸாம்லாம் வச்சாங்க. இப்பதான் நிறைய சுவாரஸ்யமான விஷயமே நடக்க ஆரம்பிக்குது. இந்த உராங்குட்டானை கூட்டிட்டு கார்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது கொண்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி கார்ல ஏத்திட்டு போக ஆரம்பிச்சாலே இதுவே வழி சொல்லும். இந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் போங்க, அங்க இருக்கு கூகுள் மேப், அந்த மாதிரி வழி சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அங்க போய் ஐஸ்கிரீம் சாப்பிடும். இது மட்டும் ஏன், இதுக்கு பொருளாதாரம் பத்தியும் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது பணம் கொடுத்தா பொருள் வாங்கலாம். அப்ப இதுக்கு வேலை கத்து கொடுத்தாங்க, ரூமை கிளீன் பண்றது. அந்த மாதிரி வேலை கத்து கொடுக்கும் போது இது ரூமை கிளீன் பண்ணிட்டு ஸ்டீல் வாஷர் அதை தான் இதுக்கு பணமா கொடுத்தாங்க. இதுவும் அதை வாங்கி வச்சுக்கும். அதுக்கு ஒரு பழம் தேவைன்னா ஒரு ஸ்டீல் வாஷரை கொடுத்துட்டு எனக்கு ஆப்பிள் கொடுன்னு கேட்கும். இது பத்தாது, 2 கொடுன்னா 2 வாஷர் கொடுத்துட்டு அந்த பழம் வாங்கி சாப்பிடும். அது கையில பணம் இல்லை, ஸ்டீல் வாஷர் தீந்துருச்சுன்னா. அது மட்டும் கிடையாது, ஒரு முறை இவங்க இல்லாதப்போ காரை எடுத்துட்டு இதுவே வெளியே போயிடுவோன்னு சாவி ஆட்டையை போட்டு போக பார்த்துருக்கு. அப்படி போறத மற்றவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு ஓடி வந்தோடனே அதை காமிச்சு இதெல்லாம் நாய்ங்க, ஆனா நான் அப்படி கிடையாது, நான் மனுஷன், இவங்களோட என்னைய அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கு. மனுஷன் என்னெல்லாம் வேலை பார்க்குமோ அதெல்லாம் வச்சு இந்த உராங்குட்டானை வச்சு வேலை வாங்கியிருக்காங்க. ஆமா, உண்மையா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பாதி மனுஷனாவும் பாதி உராங்குட்டானா. பாதி கிடையாது, 90% மனித வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கு. மனுஷனா பிறக்க வேண்டியது மாறி உராங்குட்டானா பிறந்துருச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் அதான். உராங்குட்டானோட சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த சீரீஸ்ல பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸ்பெஷலா சொல்லணும்னா உராங்குட்டான் என்ன சாப்பிடுது, உராங்குட்டானுக்குள்ள எப்படியெல்லாம் வாழ்க்கை முறை இருக்கு, உராங்குட்டான் எங்க வாழுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த வீடியோல அனலிசிஸ் பண்ணையில ஒரு நியூஸ் படிச்சேன். அந்த நியூஸ்ல என்னன்னா உராங்குட்டான் காலேஜுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தேன். இது உண்மையா இல்ல மித்தா, இது எதனால அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் உராங்குட்டான் காலேஜுக்கு போச்சுன்னு சொல்லி படிச்சிருந்தான். அது உண்மையிலே போச்சா? உண்மையிலே காலேஜுக்கு போச்சு. குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய டென்னசியில் இருக்கிற சாட்டனூகா, அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் டென்னசி சாட்டனூகா, அங்கே தான் இந்த உராங்குட்டான் படித்தது. இதனுடைய பேர் சாண்டக் அப்படின்றது. சாண்டக் அப்படின்னா குறிப்பாக இதனுடைய சாட்டா சாண்ட் அப்படின்னு, சாண்டி. இதுக்கு சாதாரணமாக சொல்லணும்னா லவ்லி இல்லைன்னா பியூட்டிஃபுல், அந்த அர்த்தத்துல தான் அந்த உராங்குட்டானுக்கு பேர் வைக்கப்பட்டது. இப்போ இதை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தெளிவுபடுத்திடுறேன். இதை ஒரு அம்மாவா இருந்து பார்த்துக்கிட்டவங்க ஹச் லின் மைல்ஸ் அப்படின்ற ஒரு பெண் மானுடவியலாளர், அதாவது ஆந்த்ரோபாலஜிஸ்ட். இவங்க 1944 ஆகஸ்ட் 5 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. இவங்க ஆந்த்ரோபாலஜிலேயே பிஎஸ்டி பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. என்னன்னா இந்த உராங்குட்டாங்களை எடுத்து வளர்த்து எப்படி குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுப்போம், அந்த மாதிரி சொல்லி கொடுத்து அமெரிக்கன் சைன் லாங்குவேஜையும் அதாவது சைகை மொழியையும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி இவங்க நினைக்கும் போது அந்த நேரத்துல இவங்க அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டென்னசி சாட்டனூகா அங்க ப்ரொஃபஸர் ஆஃப் ஆந்த்ரோபாலஜியா தான் இருந்தாங்க. ஸோ மானுடவியல் பேராசிரியராக தான் இருந்தாங்க. அவங்க அங்க பணிபுரிஞ்சு வந்தாங்க. இப்ப அவங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சுல, வந்த உடனே அதே யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற ஜார்ஜியாவுடைய அட்லாண்டா அங்க இருக்கக்கூடிய எர்கிஸ் நேஷனல் பிரைமேட் ரிசர்ச் சென்டருக்கு இவங்க போனாங்க. போகும்போது 1977 டிசம்பர் 17 அப்ப பிறந்து 9 மாதமே ஆகியிருந்த ஒரு குட்டி உராங்குட்டான், அதுதான் சாண்டக் அப்படின்னு பேரு. அதை தான் இவங்க பர்மிஷனோட எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த யூனிவர்சிட்டிக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அங்க போனா அங்க ஒரு ட்ரையல் ஹோம் இவங்களுக்கு கொடுக்கப்படுது. அங்கதான் இந்த பெண்ணும் தங்குவாங்க. அந்த உராங்குட்டானும் இந்த பெண் கூட தான் இருக்கும். ஓகே, அது என்ன வயசு ப்ரோ? அந்த நேரத்துல 9 மாசம் தான் இருந்தது. அதான் 1978 ஜூன் ஜூலை அந்த காலத்துல இதை பண்ணாங்க. அது பிறந்தது 77 டிசம்பர் 17. ஸோ அந்த உராங்குட்டானை கொண்டு போயிட்டு
ஃபர்ஸ்ட் கத்து கொடுத்த சைன் லாங்குவேஜ் வந்து ஃபுட் ஈட், அதே மாதிரி ட்ரிங்க், இதெல்லாம் வந்து கத்து இத கொடுத்தாங்க. வந்து அந்த 9 வயசுலயே கத்து கொடுக்க 9 மாசத்துல எப்படி சின்ன குழந்தைங்களுக்கு கத்து கொடுப்பாங்களோ அதே மாதிரி கத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல சைன் லாங்குவேஜ் எல்லாம் கத்து கொடுத்துட்டு அத வந்து அவங்க வந்து ஆந்த்ரோபாலஜி கிளாஸ் எடுப்பாங்கல்ல, மானுடவியல், அதை எடுக்கும்போது அங்க வந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க அந்த கிளாஸ் ரூமுக்கு. இந்த பெண்ணும் அந்த உராங்குட்டான் ரெண்டுமே சேர்ந்துதான் அந்த கிளாஸுக்கு போதா இல்ல இந்த உராங்குட்டான்? இவங்க வந்து ப்ரொஃபசர், இந்த பெண். சோ அவங்களுக்கு அப்பவே வந்து ஒரு 34 வயசு இருக்கும். அவங்க வந்து ப்ரொஃபஸரா இருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கும் போது அப்படியே இந்த உராங்குட்டானையும் அதாவது சாண்டக்கையும் கூட்டு போய் அதுக்கு வந்து பாடங்கள். அப்ப அந்த 35 பேர் ஒரு கிளாஸ்ல இருந்தாங்கன்னா இந்த உராங்குட்டானோட சேர்த்து 36 பேர் அந்த மாதிரி. சோ அப்படி கத்து கொடுக்கும் போது அமெரிக்கன் சைன் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துட்டு அந்த இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க அந்த ஏஎஸ்எல் அமெரிக்கன் சைன் லாங்குவேஜ கத்து கொடுத்தாங்க. ஏஎஸ்எல்னா அமெரிக்கன் சைன் லாங்குவேஜ். சோ அந்த ஏஎஸ்எல் கத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் உராங்குட்டான் கூட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டியா, சாப்பாடு வேணுமா, எப்படி அந்த மாதிரி. இந்த உராங்குட்டானும் வந்து அடிக்கடி வெளியே போறது, மரத்துல கட்டடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டே இருக்கும். அப்படியே வந்து இதுக்கு செமஸ்டர் எக்ஸாம்லாம் வச்சாங்க. எப்படின்னா ஒரு பொருளை எப்படி பயன்படுத்தணும் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது சைகையிலே பதில் சொல்லும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த சைகைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சைகை பண்ணி காமிக்கும். சொந்த மாதிரிலாம் வந்து கத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இதை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஆள் பத்தாது. அப்ப லின் மைல்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆன் சவுட்கம்ப் அப்படின்னு சொல்லி இன்னொரு பெண்ணை வந்து ஹையர் பண்றாங்க இதை பாத்துக்கிறதுக்காக. இவங்க யாருன்னு சொல்றேன், மைக்கிள் அப்படின்ற ஒரு கொரிலா, ஃபேமஸான கொரிலாவுக்கு வந்து பார்த்துக்கிட்டவங்க, அதுக்கு வந்து சைன் லாங்குவேஜ்லாம் கற்றுக் கொடுத்தவங்க. இது எப்படி சொல்லலாம்னா இந்த மைக்கில் தான் கோகோ அப்படின்ற கொரிலாக்கு பார்ட்னராக கொண்டு போய் விட்டாங்க. நம்ம கோகோ ஹிஸ்டரி பார்த்தோம்ல, ஒரு கொரிலா வந்து ஆயிரக்கணக்கான விஷயங்களை கற்றுக்கிச்சு. அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்ததுல ஒரு பெண்ணா இந்த ஆன்ஸ் அவுட்கம். ஸோ அவங்க வந்து ஹையர் பண்றாங்க. அவங்கள வந்து லின் மைல்ஸ் வந்து ஹையர் பண்ணிடுறாங்க. இப்படி ஹையர் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் நிறைய சுவாரஸ்யமான விஷயமே நடக்க ஆரம்பிக்குது. இப்ப இது வந்து படிக்குது இல்ல, படிச்சு எல்லா விஷயங்களும் வந்து கத்துக்கிறது மட்டும் இல்லாம ஸ்போக்கன் இங்கிலீஷ் இதுக்கு தெரியும். இது பேசாது, ஆனா நம்ம பேசினா புரிஞ்சுக்கும். இப்ப மற்ற கொரிலாக்களுக்கு சைன் லாங்குவேஜ்ல பேசுற மாதிரி கத்து கொடுத்தாங்க. இதுக்கு சைன் லாங்குவேஜும் புரியும். ஏங்க வா அங்க போ, அந்த மாதிரி பேசினாலும் புரியும். உனக்கு என்ன வேணும் இப்படி சொன்னா கூட புரியும். அந்த மாதிரி கூட அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அங்க இருந்த ப்ரொஃபசர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த உராங்குட்டானை கூட்டிட்டு கார்ல வந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது கொண்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி. அப்ப குறிப்பா வந்து டெய்ரி குவீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்கு, அங்க கூட்டு போய் தான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க. அதுதான் இவருக்கு வந்து ஃபேவர், ஆமா ஃபேவர். அதனால கார்ல ஏத்திட்டு போக ஆரம்பிச்சாலே இதுவே வழி சொல்லும், இந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் போங்க, அங்க இருக்கு கூகுள் மேப், அந்த மாதிரி வழி சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அங்க போய் ஐஸ்கிரீம் சாப்பிடும். இது மட்டும் ஏன், இதுக்கு வந்து பொருளாதாரம் பத்தியும் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது பணம் கொடுத்தா பொருள் வாங்கலாம். அப்ப இதுக்கு வந்து வேலை கத்து கொடுத்தாங்க, ரூமை கிளீன் பண்றது, அந்த மாதிரி வேலை கத்து கொடுக்கும் போது இது ரூமை கிளீன் பண்ணிட்டு ஸ்டீல் வாஷர் அதை தான் வந்து இதுக்கு பணமா வந்து கொடுத்தாங்க. இதுவும் அதை வாங்கி வச்சுக்கும். அதுக்கு ஒரு பழம் தேவைன்னா ஒரு ஸ்டீல் வாஷரை கொடுத்துட்டு எனக்கு ஆப்பிள் கொடுன்னு கேட்கும். இது பத்தாது, 2 கொடுன்னா 2 வாஷர் கொடுத்துட்டு அந்த பழம் வாங்கி சாப்பிடும். அது கையில பணம் இல்லை, ஸ்டீல் வாஷர் தீந்துருச்சுன்னா அதுவே போய் ரூமை துடைக்கிறது, துணி துவைக்கிறது, வேலை பார்த்து சம்பாதிக்குது. ஸோ சம்பாதிச்சு இந்த உராங்குட்டான் வந்து அது கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுது. இதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணுது என்னன்னா, கண்ணாடி முன்னாடி போய் அந்த பெண் லின் மைல்ஸ் வந்து அவங்க ரூம்ல தானே இவனும் வாங்குறான், அவங்க போய் பார்த்து அவங்களுடைய முடியை சரி பண்றது, லிப்ஸ்டிக் போடுறது, இது மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் இதுவும் போய் கண்ணாடி முன்னாடி நின்று சீப் எடுத்து சீவி தான் எப்படி இருக்கேன்னு பார்த்துருக்கு. நெக்லஸ் போடுறது, வளையல் போடுறது, அதெல்லாம் போட்டுட்டு கூட எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கு. இது ஒரு ஆண் தான், அதனால இதெல்லாம் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம பல்லுல அழுக்கு இருக்கும்ல, அது எல்லாத்தையும் சுத்தம் பண்றதுக்கு குச்சி எடுத்து கண்ணாடி பார்த்தே பல்ல வந்து கிளீன் பண்ணவும் செஞ்சிருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்களை இந்த சாண்டக் வந்து பண்ணிட்டே இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, ஒரு முறை வந்து இவங்க இல்லாதப்போ காரை எடுத்துட்டு இதுவே வெளியே போயிடுவோன்னு சாவி ஆட்டையை போட்டு போக பார்த்துருக்கு. அப்படி போறத மற்றவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு ஓடி வந்தோடனே அதை அப்படியே கிளீன் பண்ற மாதிரி பாவலா காட்டிட்டு சைகையிலே நான் திருட வரல, நான் கிளீன் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை தாண்டி ஒரு விஷயம், லின் மைல்ஸ் கூட ஒரு தடவை நின்று வானத்தை பார்த்துட்டே இருக்கும்போது ஃபுல் மூன் இருந்தது வானத்துல. அந்த முழு நிலவை பார்த்துட்டு வாட் இஸ் தட், அது என்னதுன்னு கேட்டிருக்கு சைன் லாங்குவேஜ்ல. இது வந்து நிலான்னொடனே நிலாவா
அப்படி ஒன்று இருக்கான்னு ரொம்ப நேரம் அதை உத்து பார்த்துக்கிட்டே கூட ஆச்சரியத்தில் இருந்திருக்கு. இது மட்டும் கிடையாது, இவ்வளோ விஷயம் பண்ணது போக 1982 இயர் புக் அப்படின்னு ஒன்று இருக்கு. இயர் புக்குனா இப்போ ஒரு யூனிவர்சிட்டியில யார் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுடைய பேர் போட்டு தாமஸ் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி போட்டு இயர் புக்கில் ஃபோட்டோ போடுவாங்க. அந்த மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் டெனசி தரப்புல இருந்து இந்த ஒரு சாண்டக்ன்ற உராங்கோட்டானுடைய ஃபோட்டோவை இயர் புக்கில் போட்டு கீழே பிஎஸ்சி அந்த மாதிரி எழுதாம அவர் ஃபேவரட் ஆந்த்ரபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது எங்களுடைய ஃபேவரட்டான மானுடவியலாளர் இதுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கு பெருமையை கொடுத்தாங்க. இது அந்த இதுக்கு உராங்கோட்டானுக்கு தெரியுமா? தெரியும். அதையும் காமிச்சு நீ உன் ஃபோட்டோவும் இருக்கு பாருன்னொடனே இது முழுசா மனுஷன் மாதிரியே உணர ஆரம்பிச்சது. இது மட்டும் கிடையாது, இந்த அடிக்கடி இந்த மாதிரி பண்றது மட்டும் இல்லாம இதுக்கு பசில் சால்வ் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. அது செம்மையா பண்ணும். பாசிமணி கோர்த்துட்டு அதுவே அது போட்டுக்கும், இல்லைன்னா விற்கணும்னு சொல்லி அதை வாங்கிட்டு காசு கொடுங்கன்னு கேட்கும். ஒரு மனுஷன் என்னெல்லாம் வேலை பார்க்குமோ அதெல்லாம் வச்சு இந்த ஒராங்கோட்டானை வச்சு வேலை வாங்கியிருக்காங்க. ஆமா, உண்மையா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சிம்பன்சிகளால செல்ஃப் ரெகக்னைசேஷன் பண்ண முடியும், கண்ணாடியில தெரியுறது நாங்க தான் அப்படின்னு. ஆனா எல்லா ஒராங்கோட்டாங்களாலையும் அது பண்ண முடியாது. ஆனா சாண்டக் பண்ணியிருக்கு, தான் தான் கண்ணாடியில் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணது போக ஒரு சேட்டை செஞ்சிருச்சு. 1986 ஒரு பொண்ணு மேல இது போய் பாஞ்சிருச்சுன்னா ஏதோ ஒரு சும்மா பிடிக்கிற மாதிரி செஞ்சிருக்கு. அது உராங்கோட்டான் பொறுத்த வரைக்கும் பயங்கர வலுவா இருக்கும். அது போய் பிடிச்சா மனிதர்களுக்கு ஆபத்து தானே. அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனிமே இந்த யூனிவர்சிட்டியில இது இருக்கக்கூடாது, இதை கொண்டு போய் எங்க இருந்து கூட்டு வந்தோமோ அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்கன்னு. அப்போ ஒரு 8 வயசு இருக்கும். பிரிய மனம் இல்லாம இந்த உராங்கோட்டானை கொண்டு போய் இது கொண்டு வந்தாங்கல்ல எர்கேஸ் நேஷனல் பிரைமேட் ரிசர்ச் சென்டர், அங்கேயே கொண்டு போய் விட்டுறாங்க, ஒரு கூண்டுல அடைச்சிடுறாங்க. அது பயங்கரமான சோகம் அந்த உராங்கோட்டானுக்கு. இவ்வளவு நாள் மனுஷங்க கூட வாழ்ந்துட்டு மனுஷன் மாதிரியே பழகிட்டு கார்ல ரைடு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சோடாவை குடிச்சு இப்படி திரிஞ்ச இதுக்கு ஒரு கூண்டுல அடைச்சி வச்ச உடனே சுத்தமா பிடிக்கவே இல்லை. லின் மைல்ஸும் சட்ட ரீதியா ரொம்ப போராடி பார்த்தாங்க. ஆனால் யூனிவர்சிட்டி தரப்புல இருந்தோ அல்லது அந்த ரிசர்ச் சென்டர் தரப்புல இருந்தோ இதை கொடுக்கறதுக்கு அனுமதிக்கலை. அதனால அடிக்கடி இவங்க போய் பார்ப்பாங்க. அந்த உராங்கோட்டானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் போய் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ரொம்ப சோகமா கார் சாவி கொண்டு வா, என்னை வெளியே கூட்டு போ அப்படின்னு சைகை காட்டிகிட்டே இருந்திருக்கு. இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணிருக்கு. அங்கேயே மற்ற உராங்கோட்டான்களை வெவ்வேறு இதுல அடைச்சி வச்சிருந்தாங்க கூண்டுல. அதை பார்த்துட்டு இந்த உராங்கோட்டான் அதெல்லாம் ஆரஞ்சு டாக்ஸ், அதாவது அதெல்லாம் ஆரஞ்சு கலர்ல உராங்கோட்டான் ஆரஞ்சு கலர் செம்பட்ட கலர்ல இருக்குங்க. அதை காமிச்சு இதெல்லாம் நாய்ங்க, ஆனா நான் அப்படி கிடையாது, நான் மனுஷன், இவங்களோட எண்ணெய அடைச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கு. இவ்வளவு விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அளவுக்கு மேலே அதனால் வெளியே போக முடியாதுன்னு தெரிஞ்சோடனே அது ரொம்ப வருத்தப்பட்டு மட்டும் இல்லாமல் டிப்ரெஷனில் போய் அதனுடைய உடம்பு வெயிட் ஜாஸ்தியாயிருச்சு. கிட்டத்தட்ட 200 கிலோ தாண்டிருச்சு. இதெல்லாம் அசாதாரணமான உடல் எடை. இதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ப்ளஸ் இன்னொன்று இருக்கு, அந்த அட்லாண்டா இருக்குல்ல, இவங்களுடைய அந்த ரிசர்ச் சென்டர் இருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே ஜூ அட்லாண்டா அப்படின்னு ஒரு பெரிய மிருக காட்சி சாலை இருக்கு. அது காடு மாதிரி தான், மிகப்பெரிய ஒரு இடம். ஸோ அங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது இப்படியே டிப்ரெஷன்ல இருந்தா சீக்கிரம் செத்து போயிடும், அதுக்கு பதிலாக இங்க வேணா வாழட்டும், மனிதர்கள் கூட இருக்க வேணாம், அட்லீஸ்ட் இங்க இருக்கட்டும்னு சொல்றாங்க. அப்ப 11 வருஷம் கழிச்சு 1997 அந்த நரகத்துல இருந்து அந்த சாண்டக் அப்படின்ற உராங்கோட்டானுக்கு விடுதலை கிடைச்சது. கொண்டு போய் ஜூ அட்லாண்டால விடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஹாப்பி ஆயிருச்சு. அங்க போய் மற்ற மரங்கள் மேல தாவி குதிக்கிறது, வாழ்க்கை வந்துருச்சு. அங்க இருக்கிற ஜூ கீப்பர்ஸ் கூட போய் பேசுறது, அதுக்கு என்ன தேவையோ கேட்கறது, கொடுக்கலன்னா திட்டுறது, அந்த மாதிரிலாம் இந்த உராங்கோட்டான் பண்ண ஆரம்பிக்குது. இது கொஞ்சம் அதுக்கு ரொம்ப, அதாவது 11 வருஷம் ஒரு வாழ்க்கை கிடைக்கலனாலும் இந்த வாழ்க்கை நல்லா இருக்கு. கார்ல சுத்த முடியலன்னா கூட மரத்துக்கு மரம் தாவ முடியுதுன்றது இதுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வா இருந்தது. இப்படியே தொடர்ந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னும் பல விஷயங்கள் இந்த ஜூ கீப்பர்ஸ் கூட பேசுறது மாதிரி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இது இனச்சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மற்ற பெண்கள் வந்தா கூட இது பெருசா கண்டுக்கவே இல்லை. தள்ளி போ, இல்ல அந்த மாதிரி இல்ல. இந்த உராங்கோட்டான் மற்ற உராங்கோட்டான்களை இதோட இனமாவே நம்ம பக்கத்துல வந்துட்டுன்ற மாதிரி விரட்டி விட்டுது. ஸோ அந்த மாதிரிதான் இந்த உராங்கோட்டானை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு கௌரவம், அதுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அதை யாரும் டச் பண்ண இந்த உராங்கோட்டான் விடலை. ஸோ இப்படியே இருக்கும்போது தான் 2014
இந்த காலகட்டத்துல அனிமல் பிளானட் வந்து இதனுடைய வீடியோஸ்லாம் இருக்கும்ல, சின்ன வயசுல இருந்து இது பண்ணது, இது ஸ்கூலுக்கு போனது, இயர் புக்ல அந்த போட்டோ, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணாங்க. டாக்குமெண்ட்ரி பண்ணி த ஏப் ஹூ வென்ட் டு காலேஜ் அப்படின்ற ஒரு தலைப்புல அந்த டாக்குமெண்ட்ரியை 2014 ஜூலை 23 அன்னைக்கு அனிமல் பிளானட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து த ஏப் தட் வென்ட் டு காலேஜ் அப்படின்னு டைப் பண்ணி தேடலாம். ஸோ அதை பார்த்தா இதனுடைய ஃபுல் டாக்குமெண்ட்ரி வந்து தெரியும். இந்த காலத்துல கூட லின் மைல்ஸ் வந்து ரொம்ப போராடி அடிக்கடி அதை போய் பார்த்துட்டே இருந்தாங்க. பார்க்கும்போதெல்லாம் அது பயங்கரமா தன்னுடைய அம்மாவை பார்த்த மாதிரியே ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அது மட்டும் இல்லாம த கிரேட் ஏப் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க தரப்புல இருந்து இது இந்த உராங்குட்டான் மற்ற உராங்குட்டான் மாதிரி கிடையாது, இதை வந்து மனுஷங்களுக்கான சுதந்திரம் இதுக்கும் தேவை, இதை மனுஷங்க மாதிரி நடமாட விடுங்க அப்படின்னு சொல்லி கேஸ்லாம் போட்டாங்க. ஆனா பெருசா அது வந்து ஆதரவா இல்லை. இந்த நிலையில தான் இதுக்கு ஹார்ட் டிசீஸ் வந்து இறுதியா 2017 ஆகஸ்ட் 7 அன்னைக்கு, அதாவது லின் மைல்ஸ் அவங்களுடைய பர்த்டேக்கு 2 நாள் கழிச்சு இது வந்து ஹார்ட் டிசீஸ்னால இறந்து போயிருச்சு. இது இறந்து போனோடனே இதுக்கு அஞ்சலிலாம் செலுத்தினாங்க, அமைதி அஞ்சலிலாம். ஸோ இப்படி தான் 39 வயசு வரைக்கும் இந்த உராங்குட்டான் வந்து பாதி மனுஷனாவும் பாதி உராங்குட்டானாவும், பாதி கிடையாது 90% மனித வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கு. எல்லாமே அதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான். அதுல நான் சொல்ல மறந்தது என்னன்னா, இது அந்த ஜூல இருக்கும்போது இதுக்கு பெயிண்டிங்லாம் சூப்பராக வரும். அதனால இது பெயிண்டிங்லாம் பண்ணி அந்த பெயிண்டிங்கை விற்று அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு ஃபவுண்டேஷன் வந்து மற்ற உயிர்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தினாங்க. ஸோ அந்த அளவுக்கு பெயிண்டிங் பண்றது, இது மட்டும் இல்லாம இது மாதிரி பல விஷயங்களை இந்த சாண்டக் வந்து பண்ணியிருக்கு. அதாவது மனுஷனா பறக்க வேண்டியது மாறி உராங்கோட்டானா பிறந்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அதான். அந்த 10% கூட இப்ப குறைஞ்சிருச்சு. அந்த 5% தான் அந்த ஜூல விட்டுருந்தாங்களா, அந்த கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தாங்களா, அந்த 5% அதுலதான் போச்சே தவிர்த்து மிச்சபடி மனித வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கு. ஆமா, ஏன்னா இது ஜூல 11 வருஷம் போட்டிருந்தா கூட அதுல இருந்து வெளியே வந்தாலும் அதுக்கு வந்து சைன் லாங்குவேஜ் மறக்கவே இல்லை. அது எல்லாரும் கூடவும் அது பேசிட்டே தான் இருந்தது. அது பழையதை எதையுமே மறக்காம இருந்திருக்கலாம். ஒருவேளை இதுக்கு வோக்கல் கார்டு இருந்ததுன்னு வைங்க, மனுஷங்க மாதிரி இது பேசவே ஆரம்பிச்சிருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு இப்பயே ட்ரை பண்ணி இருந்திருக்கும். வந்திருக்காது. அந்த அமைப்பு இல்லாதனால அதனால பேச அமைப்பு இல்ல நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா கண்டிப்பா கத்துறதுக்கோ பேசுறதுக்கோ ட்ரை பண்ணி இருக்கும். ஓகே, உங்களுக்கு வேற எதுவும் முடிக்க வேண்டியது இருக்கா? இதே மாதிரி உராங்குட்டான் பத்தி இன்னும் 3 சுவாரஸ்யமான நிகழ்வுகளை அடுத்து நம்ம பார்க்கலாம். ஒரு உராங்கோட்டான் காலேஜுக்கு போனதுக்கே சொல்லிட்டாருன்னா அப்ப இன்னும் 2 எனக்கு தெரிஞ்சு உராங்கோட்டான் வந்து கிரிக்கெட் விளையாடுறத பத்தி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த வீடியோல உராங்கோட்டான் கிரிக்கெட் விளையாடுமான்னு கேட்காதீங்க. இதை விட சுவாரஸ்யமா ஒண்ணு வந்து அடுத்த வீடியோல பாக்குறோம். பட் உராங்கோட்டான்ல இப்படி ஒரு மெச்சூர்டா இப்படி ஒரு அறிவா இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு ரோபோட் பண்ற வேலையெல்லாம் உராங்குட்டானுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்காங்க. ரோபோட் ஒரு சில பிரச்சனை வந்தனால அந்த ரோபோட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி உராங்குட்டானே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரே ஒரு விஷயம், இந்த லின் மைல்ஸ் வந்து இன்னும் வந்து உயிரோட தான் இருக்கு. 82 வயசு ஆக போகுது. அவங்களுக்கு இன்னும் அந்த வருத்தம் இருக்கு. அந்த உராங்குட்டான் அது பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் அந்த ஃபுல் அந்த உராங்குட்டான் வந்து இந்த அம்மாவை பார்த்திருக்கேல, அப்ப அந்த அம்மாவும் இந்த உராங்குட்டான பிள்ளையா தானே பார்த்திருக்கோம். ஓகே, அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறோம். உராங்குட்டான் கிரிக்கெட் விளையாடுதா இல்லையான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.